அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பேன்கேக் எப்படி வீட்லயே சூப்பரா பண்றதுதான் பார்க்க போறோம். நார்மலா இந்த பேன்கேக்கை மைதா மாவுல தான் பண்ணுவாங்க. பட் நாம இன்னைக்கு மைதா மாவு யூஸ் பண்ணாம கோதுமை மாவு வச்சு எப்படி ஃப்ளஃபியான, டேஸ்டியான இந்த பேன்கேக்கை அதுவும் ஈஸியான மெத்தட்ல எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கிராம் வைஸில் பார்த்தா இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது சலிச்சு தான் இதில் ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட சேர்க்கலாம். பட் இது மாதிரி சலிச்சு சேர்க்கும் போது இந்த பேன் கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு நான் இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகர் சேர்க்குறேன். நீங்கள் நார்மலாக அப்படியே சுகர் டைரெக்டாக சேர்க்கறதா இருந்தால் 1 கப் சேர்த்துக்குங்க. நான் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கிறதால 3/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். சுகர் பவுட்ரு பண்ணும்போது அது கூடவே ஒரு 2 ஏலக்காவும் போட்டு நான் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு இருக்குது பார்த்தீங்களா, பேக்கிங் சோடா சொல்லுவாங்க, அதையும் போட்டு சலிச்சிக்கலாம். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் எதுக்கு சேர்க்குறோம், நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும், அதுக்காக தான். ஒருவேளை உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல சோடா மாவு, அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டு ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நார்மலாக ஸ்வீட் ரெசிபீஸில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்டோட லெவல் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சால்ட் ஆட் பண்ணுறது. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 முட்டை நான் இதில் சேர்க்குறேன். 2 முட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1/4 கிலோ மாவுக்கு 2 முட்டை சேர்க்குறேன். அதே மாதிரி 2 கப்பு கோதுமை மாவுக்கு நான் 3/4 கப்பு சுகர் சேர்க்குறேன். இது மீடியமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம பால் சேர்க்கலாம். 2 கப் கோதுமை மாவுக்கு நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பால் மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் முட்டை சேர்த்துருக்கிறதால அதோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் சுகர் கூட ஏலக்காவையும் பவுட்ரு பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் ஏலக்காய்க்கு பதிலாக வெனிலா எசன்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் எக்ஸ்ட்ரா இல்லைனா கம்மியாக போட்டுக்குங்க. எனக்கு வந்து கரெக்டாக 1 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு 5 to 10 நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம செய்யும்போது நல்லா ஃப்ளஃபியாக நல்லா இருக்கும். ஸோ இதை அப்படியே கவர் போட்டு மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தோசை தவா இல்லைனா ஒரு ஃப்ளாட்டாக இருக்க பேன் ஏதாவது இருந்தால் அதில் எண்ணெய் இல்லைனா பட்டர் வச்சு ஃபஸ்ட் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிங்க. ஃப்ளேம் வந்து லோ டு மீடியமில் வச்சுக்கிங்க, ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் பேட்டரி இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பேட்டர் அதை நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நார்மலாக நம்ம தோசைக்கெலாம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. அதை சுற்றி எண்ணெய் இல்லைனா பட்டர் கொஞ்சம் போட்டு விடுங்க. எல்லா பேன் கேக்கும் ஈவனாக ஒரே ஷேப் வரதுக்காக நான் இந்த மாதிரி 1/4 கப் எடுத்து ஊற்றுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கரண்டி இல்லைனா ஒரு பவுலை வச்சு கூட ஊற்றிக்கலாம். இது ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு கவர் மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிருங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் கழிச்சு மூடி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. இதே மாதிரி இந்த சைடும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் மற்றது எல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். 2 பக்கம் பாருங்கள் நல்லா குக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம பேசிக்காக பண்ணுற பேன் கேக் ரெடி பண்ணிட்டோம். ஒருவேளை உங்ககிட்ட சாக்லேட் சிரப் இருந்தால் ஒரு பேன் கேக் மேலே நல்லா சாக்லேட் சிரப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பேன் கேக்கை அதுக்கு மேலே வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுங்க. அதுதான் டோரா கேக். பசங்க வந்து இன்னும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாக்லேட் சிரப் ஆட் பண்ணி பண்ணும்போது இன்னும் ரிச்சாக சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைனா ஜஸ்ட் இதே மாதிரி பேன் கேக்காக செஞ்சு கொடுங்க. அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. பசங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இது லைட்டாக சூடாக இருக்கும் போதே இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் வச்சு கொஞ்சம் ஹனி ஊற்றி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சேம் டைம் ஹெல்த்தியானது கூட. எனக்கு 1/4 கிலோ மாவில் 10 பேன் கேக் கிட்ட வந்துச்சு.
இப்ப பசங்க வீட்ல இருக்க டைம் இது. ஸோ அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெசிபிய ஹெல்த்தியான வேல ப்ரிப்பேர் பண்ணி குடுக்கும்போது, அவங்களுக்கும் ஹாப்பி, நம்மளுக்கும் ஹாப்பியா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ப்ளீஸ் என்னுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டேஸ்ட் மை ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.